குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 15/7/2024 வின்வின் ட்ரா நம்பர் 778க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் பார்க்கணும். இப்போ 14ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா 563,324, அதாவது 563,324 அப்படிங்கிறது 14ஆம் தேதிக்கான ரிசல்ட். 15ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 14ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். 14ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 784 அப்படிங்கிற ரிசல்ட் பாஸ் ஆயிருந்துச்சு. 13ஆம் தேதி 784 அப்படின்னு பாஸ் ஆயிருந்துச்சு. 784. இப்போ அதில் இருக்க பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 42,9 492 அப்படிங்கிறது பேலன்ஸ் நம்பர். அதான் கொடுத்தேன் 42,9. இந்த 42 அப்படிங்கிறது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் பேஸ் பண்ணி 324 அப்படின்னு இன்னைக்கான ரிசல்ட் பாஸ் ஆயிருக்கு. 3 அந்த 24 மேலே இருக்க நம்பரோட சேர்ந்து 324 அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தேன். இந்த பாக்ஸில் 2 நாள் ரிசல்ட் பாஸ் ஆயிருந்துச்சு. 3ஆவது நாள் ரிசல்ட்டும் இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி தான் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 784, அதாவது நேற்று பார்த்தோம் 4 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. 5784 அப்படிங்கிற 4 நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. இதுக்கு முந்தைய நாள் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 538, இதே பாக்ஸுக்குள்ள 784 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு நேற்று. இதே பாக்ஸில் பார்த்தோன்னா 538, அது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 38, 83ங்கிறது 38, மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 538 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. இப்போ 784 பாஸ் ஆயிருக்கு, 538 பாஸ் ஆயிருக்கு. மூணு நாள் ரிசல்ட் இதே பாக்ஸில் பாஸ் ஆயிருக்கு பாருங்கள். 538 பாஸ் ஆயிருக்கு, 784 பாஸ் ஆயிருக்கு. இன்னைக்கான ரிசல்ட் 324 இதே பாக்ஸில் பாஸ் ஆயிருக்கு. 324. அதனால் வீடியோ போடையில சொல்லியிருந்தேன் 2 நாள் ரிசல்ட் இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு. அதனால கண்டிப்பாக இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி 3ஆவது நாள் ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நல்லா பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை கொடுங்க. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய 2 நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 423, இங்கேயும் 423 இருக்குது, இங்கேயும் 423 இருக்குது. இப்போ 324 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸில் பேலன்ஸ் நம்பர் 24 கொடுத்துனா மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸோட சேர்ந்து 24 3 324 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக வின் பண்ணியிருக்கலாம். யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு 235, 32ங்கிறது பேலன்ஸ் நம்பர். ரிசல்ட் வந்த நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு 4. இப்போ 324 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. கொடுத்த பாக்ஸுக்குள்ளவே பாஸ் ஆகிருக்கு. பாக்ஸுக்கு மேலே பேஸ் பண்ணியும் அந்த நம்பர்ஸ் தான் இருக்குது. நம்பர்ஸ் எடுக்காம கஷ்டமாக இருந்துருந்துச்சு அப்படின்னா பாக்ஸுக்குள்ளே என்ன நம்பர்ஸ் வரும், என்ன நம்பர்ஸ் வரல அப்படின்னா 2ங்கிறது வரல, அதனால் 2ங்கிறது கன்ஃபார்ம் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 23, 24 அப்படிங்கிறது எடுக்கலாம். இப்போ 2 பேஸ் பண்ணி எடுத்துருந்தீங்க அப்படின்னா 23, 24. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 2 பேஸ் பண்ணி 4 இருக்குது. இப்போ 2 4 4 பேஸ் பண்ணி 3 இருக்குது. இப்போ 2 4 3ங்கிறது பாக்ஸாக போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 324 அப்படிங்கிற நம்பர் வின்னிங் நம்பர்ஸாக எடுத்துருக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்த்தோம்னா 15ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 2 பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 2 பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்கள் 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய பாக்ஸில் பாருங்கள் 3324 அப்படிங்கிற 3324 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு.
இந்த பாக்ஸ்குள்ளே எக்ஸ்ட்ரா 2 மட்டும் இருக்குது. 5 6 வந்துச்சுன்னா 2 வந்து 5 இருந்துச்சுன்னா இந்த 6 நம்பருமே பாஸ் ஆகிருக்கும். 5 6 3 3 2 4 அப்படிங்கிற 6 நம்பரும் பாஸ் ஆகிருக்கும். ஒரு 2 மட்டும் இருக்குது. 2க்கு பதிலாக 5 வந்துருந்துச்சுன்னா இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க 6 நம்பருமே பாஸ் ஆகிருக்கும். இப்போ 3 3 2 4 அப்படிங்கிற நம்பர் இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு. அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் நேற்று கொடுத்த பாக்ஸ் தான். நேற்று இப்போ இவ்வளோ நேரம் சொன்ன பாக்ஸ் 3 2 4 7 8 4 5 3 8ங்கிற 3 நம்பர் இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி தான் பாஸ் ஆச்சு. 3 2 4 7 8 4 5 3 8ங்கிற நம்பர் இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு. அதே சார்ட்டு தான் இது. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பாக்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 3 நாள் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 904 அப்படிங்கிற ரிசல்ட். 904ங்கிறது இல்லை, 94 இருக்குது, 5 இருக்குது. 5ஓட பவர் வந்து 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 5 அப்படின்னா 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ 945 அப்படிங்கிறத 0க்கு பதிலாக 5க்கு பதிலாக 0 வந்து 904 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்துருக்கு. 904. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 553. அதே பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 553 அப்படின்றது. அதே பாக்ஸில் 553 அப்படிங்கிறது இருக்குது. அதே பாக்ஸில் 954 இருக்குது. 945ங்கிறது 954. இப்போ இந்த பாக்ஸை பேஸ் பண்ணியும் பார்த்தோம் அப்படின்னா 3 நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. அதாவது 94, 5க்கு பதிலாக ஒரு நாள் பவர் நம்பர்ஸ் 0 வந்திருக்கு, 904. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 5 5 3 553ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதே பாக்ஸுக்குள்ளே 954 அப்படிங்கிற டைரக்ட் நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு. இப்போ 3 நாள் ரிசல்ட்டு இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு. அடுத்த 3 நாள் ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு. இப்போ பேலன்ஸ் நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸு கீழே இருக்கக்கூடிய நம்பர் அல்லது மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இல்லை அப்படின்னா பேலன்ஸ் இருக்க பாக்ஸில் இருந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ 244 255 பேஸ் பண்ணி வரலாம். இல்லை அப்படின்னா 420986 அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 427367 அதை பேஸ் பண்ணி வரலாம். அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா 3 நாள் கண்டிப்பாக ஒரு பிளேஸை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் 100% இருக்குது. இந்த மந்த் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 3 நாள் ஒரு பிளேஸை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 331 அப்படிங்கிறது இந்த மந்தோட ரிசல்ட்டு தான். 331 அப்படிங்கிறது இந்த மந்தோட ரிசல்ட்டு. இதே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 33 அப்படிங்கிறது இருக்குது, 1 இல்லை 33 அப்படிங்கிறது இருக்குது. நம்பர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 332ன்னு எடுக்கலாம். ஆனால் 331 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 729. இங்கே பார்த்தீங்கன்னா 629 எடுக்கலாம். அதாவது இதை எடுத்திருந்தோம் அப்படின்னா 629 எடுக்கலாம், இதை 529 எடுக்கலாம். இப்போ 529 இருக்குது, 629 இருக்குது. ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 729 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 869 869 69 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இப்போ 79 முத நாள் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் பார்த்தோன்னா 89 69 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அதே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் 869 869ங்கிற டைரக்ட் நம்பர்ஸ் இருக்குது. இப்போ இந்த மந்த் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 811 அப்படிங்கிற ரிசல்ட்டு பாஸ் ஆகிருந்துச்சு. அந்த ஒரு ரிசல்ட்டை தவிர மீதி வந்த எல்லா நாட்களும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 3 நாள் பாஸ் ஆகிருக்கு, இதில் 3 நாள் பாஸ் ஆகிருக்கு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ளே 33 பாஸ் ஆகிருக்கு. கீழே பார்த்தோன்னா 729 பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது 69 பாஸ் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் நாள் 29, அடுத்து 69 பாஸ் ஆகிருக்கு. அதனால் எல்லா நாட்களுமே இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு, ஒரு நாள் தவிர. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் 100% இருக்குது. இப்போ இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி கீழே வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 244 255 டபுள்ஸ் வரும்னு நினச்சிங்கன்னா 44 22 55 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. கீழே வந்துச்சு அப்படின்னா 22 44 55 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. மேலே போச்சு அப்படின்னா 77 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நான் 22 44 சொன்னேன். 2 அல்லது 4 அல்லது 7 எல்லாமே ஒரு
பவர் நம்பர்ஸ் தான். 2க்கு பதிலாக 7 வரலாம், 7க்கு பதிலாக 4 வரலாம். அப்படிங்கிறதுனால மேலே இருக்கக்கூடிய 427367 நல்லா பாருங்கள். அது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 244 255 பாருங்கள். இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால சில நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 22, இப்போ நான் 22 இருக்குது, 44 இருக்குது, 55 இருக்குது. இதோட ஆப்போசிட்டில் பார்த்தாலும் 22 இருக்குது. ஆல்ரெடி 33 அப்படின்னு வந்திருக்கு. எகைன் 22 வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 22 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா 420986 இதை பேஸ் பண்ணி பாருங்கள். 0 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே 0 இருக்குது. இதில் 4998. அடுத்து ட்ரா நம்பர் பாருங்கள். ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 778 அப்படிங்கிறது ட்ரா நம்பர். ட்ரா நம்பர் 778. இப்போ டபுள்ஸ் வந்திருக்கு ட்ரா நம்பரில். அதனால் டபுள்ஸ் வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 77 பேஸ் பண்ணி 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது. 772 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை 776 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 772 அல்லது 776, 6277, 7627 அது மாதிரி 4 நம்பர்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். 77 வர்றதுக்கான சான்ஸ் 7 வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி பார்க்கலாம். 7 வரும்னு நினச்சிங்கன்னாவே இந்த பாக்ஸ் தான். 427367 பேஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை 22 வரும். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 324, 32, 24, 23. நாளைக்கு 24 வர்றதுக்கான சான்சஸ், அதாவது 42 அல்லது 24. ஏபோர்டில் 24 வரும்னு நினச்சிங்கன்னா 242 அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுக்கலாம். அது மாதிரி சில நம்பர்ஸ் எடுத்துருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் வரதான்னு பாருங்கள். சார்ட்டை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்க அப்படின்னா சில நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். 498 இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த 2 நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 498 வர்றதுக்கான சான்சஸ். ஏ போர்டில் 3 வந்திருக்கு, 4 வந்துச்சு அப்படின்னா 498 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அதனால் 498 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த 2 நம்பர்ஸை பேஸ் பண்ணி 772 அல்லது 727 இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 772 அல்லது 727 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர்ஸ்னால் 423 அல்லது 432 எடுக்கலாம். இல்லை 436 அப்படிங்கிற நம்பர்ஸ் இதில் இருக்குது இந்த சார்ட்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி எடுத்திருப்பேன். 242 எடுக்கலாம். இல்லை 224 எடுக்கலாம். 242 அல்லது 224, 242, 224, 225. டபுள்ஸ் வந்துச்சுன்னா இதை பார்த்துக்கோங்க. 22, 44, 55. 44 வந்தாலும் 5ஓட வரும், 55 வந்தாலும் 4ஓட வரும், இல்லை 2ஓட வரும். 22 வந்துச்சுன்னா 4 அல்லது 5ஓட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி 247, 445, 455 அப்படிங்கிறத எடுத்துருக்கேன். டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா 22, 44, 77, 55 சான்சஸ் இருக்கலாம் டபுள்ஸ் வந்துச்சுன்னா. அடுத்து ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 3 to 4 ரிசல்ட். 3 வந்துச்சுன்னா 8 அல்லது 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 2 வந்துச்சுன்னா 7 அல்லது 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 4 வந்துச்சு அப்படின்னா 2 அல்லது 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் 77 இருக்குது, 44 இருக்குது. ரிசல்ட் வந்த நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 22 இருக்குது, 22, 77, 44 இருக்குது. ட்ரா நம்பரில் 7 வந்திருக்கு, 8 வந்திருக்கு. அதனால் 8 வரும்னு நினச்சிங்கன்னா 8 பேஸ் பண்ணி எடுங்க. 498 இங்கே 49 இருக்குது, 943 இருக்குது, 943 இங்கே 942 அல்ல 948, 3 அல்லது 8. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.